அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 138 அதுல 8ஆம் வசனம் பாருங்களேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அப்ப இதுல முதல் பகுதி பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது சொல்றப்பயே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, ஒரு விசுவாசம் வருகிறது இல்லையா? கர்த்தர் இருக்கிறாருங்க, எனக்கு யார் இல்லைன்னா பரவாயில்ல, எங்க அப்பா இருக்கிறாரு, என் தேவன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் எனக்காக யாவையும் செய்வார். இல்ல, இந்த வசனத்தை சொல்றப்பே ஒரு விசுவாசம் பிறகுதுன்னா, வசனத்தை அறிக்கை செய்து இந்த வசனத்தை நம்பி கர்த்தருடைய கிரியைகளை அனுபவிக்கும் பொழுது எப்படி இருக்கும் இல்ல? அப்போ இதுதான் சத்தியம். கர்த்தர் உங்களுக்காக யாவையும், ஒரு லிஸ்ட் போடுங்க, என்னென்ன தேவை இருக்கு, என்னென்ன இன்னும் உங்க குடும்பத்துல நடக்கல, என்னென்ன இன்னும் நடக்கணும், உங்க குடும்பத்துல நீங்க எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எதெல்லாம் கடினமா இருக்கிறது, எவ்வளவு கடன் இருக்கிறது, என்னென்ன எல்லாத்தையும் எழுதுங்க. கடைசி எழுதுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் பாருங்க அடிக்கடி எழுதுவேன், என்னோட விஷ் லிஸ்ட் இருக்கும், அதுல எழுதிவேன் பாருங்க, என்னென்ன வேணும், என்னென்ன செய்யணும், அதெல்லாம் எழுதிட்டே இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல ஒவ்வொரு மாசம் முடிவுல அல்லது 5 மாசத்து முடிவுல ஒவ்வொன்றையும் அதை செக் பண்ணுவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் யாருக்கு எவ்வளவு செய்யணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் செஞ்சிருப்பேன். எனக்கு என்ன வாங்கணும்னு நினைச்சேனோ அதை வாங்கியிருப்பேன். இந்த மாசத்துல எனக்கு எவ்வளவு வரணும், எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு எழுதியிருப்பேன். அதையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். என் கடமைகள், எனக்கென்று கர்த்தர் சில பொறுப்புகளை கொடுத்தார், அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தேன், அதையும் நான் செய்து முடித்தேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப பிரச்சனையின் மத்தியிலே நிறைய காரியங்களை செய்யணும், ஆனா ஒரு நம்பிக்கை இல்லாம லைஃபே ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்கு, ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், ஒரு விஷ் லிஸ்ட் போடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நீங்க எப்படி இருக்க வேண்டும், உங்க வீட்டுல உள்ளவங்க எப்படி இருக்க வேண்டும், உங்களுக்கு இன்னும் என்ன வேணும், இதெல்லாம் எழுதுங்க, கீழே எழுதி போடுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, நீங்க அற்புதத்தை நிச்சயம் வெகு சீக்கிரத்துல அனுபவிப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகாக நீங்க அதை பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்திருப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருப்பார், கர்த்தர் உங்களுக்காக வாசல்களை உண்டு இருப்பார். இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. என் பலத்தினால நான் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை சார்ந்து நான் வாழும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது, என் வீட்டாரை சார்ந்து வாழும் பொழுது, என்னுடைய கம்பெனியை சார்ந்து வாழும் பொழுது, என்னுடைய கம்பெனியில் உள்ளவர்களை சார்ந்து வாழும் பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா கர்த்தரை சார்ந்து நான் வாழும் பொழுது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அப்ப இன்னைக்கு ஒண்ணு புரிந்துக்கோங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயற்கை பிரகாரமாக சில காரியங்கள் நடக்க வேண்டுமா, அதையும் செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கணுமா, அதையும் செய்வார். உங்களுக்காக கடினமான காரியங்களையும் செய்வார், லகுவான காரியங்களையும் செய்வார். அவருடைய பார்வைக்கு எல்லாமே அற்ப காரியம். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எது மாறாது நீங்க நினைக்கிறீங்களோ ஆண்டு சொல்றாரு, அது மாறும், அது முடியும், என்னால் முடியும், நான் உனக்காக யாவையும் செய்வேன். எனவே இந்த வசனத்தை என்னையும் மறக்காதீங்க, அடிக்கடி சொல்லிட்டே இருங்க. நம்பிக்கை இல்லாத நேரத்துல சொல்லிட்டே இருங்க. பிள்ளைகள் உங்களை தொந்தரவுப்படுத்துறாங்களா, சொல்லிக்கிட்டே இருங்க. வீட்டுல பிரச்சனை மிகுதியா இருக்கா, சொல்லிக்கிட்டே இருங்க. சரீர வியாதி வேதனையோடு இருக்கிறீங்களா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், சொல்லிக்கிட்டே இருங்க. விசுவாசம் வளரும், கர்த்தர் கிரியை செய்வதை பார்ப்பீர்கள், அவர் உங்களுக்காக யாவையும் செய்வதை அனுபவிப்பீர்கள். தேவன் நிர்ணயித்தபடி உங்கள் வாழ்க்கை இருக்குமாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.